நேற்றைய தினம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரத்தில் சொல்கிறார்கள், கெயில் திட்டத்தை எந்த விதத்திலும் நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், விவசாயிகளை பாதிக்கும் எந்த விதத்திலும் அதை அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்கிறார்கள். உயர்நீதிமன்றமே தமிழக அரசிடம் ஒரு கேள்வியை கேட்டிருந்தது. ஆரம்பத்தில் இதை அனுமதித்துவிட்டு பின்பு ஏன் அதை எதிர்க்கிறீர்கள் என்ற கேள்வியை வழக்காடு மன்றமே கேட்டிருந்தது என்பதை நான் இங்கே நினைவு கூறுகிறேன். அது மட்டுமல்ல, விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார்கள். முதலமைச்சர் அவர்கள் பிரச்சாரம் செய்யக்கூடிய இடங்களில் எந்தவித பாதுகாப்பும் இல்லாமல் உயிர்கள் பலியாகி கொண்டிருக்கிறது. இது உண்மையாக கண்டிக்கப்பட வேண்டும். தேர்தல் ஆணையம் தனி கவனம் செலுத்த வேண்டும். 1 லட்சத்திற்கு மேல் ஒரு இடத்தில் கூடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கான மருத்துவ உதவி இருக்கிறதா, மருத்துவ சிகிச்சை அளிப்பதற்கான முயற்சிகள் இருக்கிறதா, கழிப்பறை வசதி இருக்கிறதா, கழிப்பிட வசதி இருக்கிறதா, பாதுகாப்பு வசதிகள் எல்லாம் இருக்கிறதா என்று பார்க்காமல் லட்சக்கணக்கில் மக்களை கூட்டுவதற்கு அவர்களும் தேர்தல் ஆணையமும் உதவி புரிவது மிகவும் கடுமையான கண்டனத்திற்குரியது. எதிர்க்கட்சிகள் ஒரு சின்ன கூட்டத்திற்கு அனுமதி கேட்டாலே 1000 விளக்கங்களை கேட்கும் தேர்தல் ஆணையம் லட்சக்கணக்கில் முதலமைச்சர் கூடும் கூட்டத்திற்கு எந்தவித கட்டுப்பாடையும் விதிப்பதில்லை என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இந்த தேர்தலில் ஒரு சமமான தளம் வேண்டும். அதற்கு தேர்தல் ஆணையம் வழிவகை செய்ய வேண்டும் என்பதையும் நான் கேட்டுக்கொள்கிறேன். விளம்பரங்களும் அப்படித்தான். வேறு கட்சிகள் விளம்பர பேனர்கள் வைத்தால் உடனே அவை அகற்றப்படுகிறது. ஆனால் முதலமைச்சர் வரும் வழிகளிலும் அதிமுகவினர் வைக்கும் விளம்பர பலகைகளிலும் எந்தவித கட்டுப்பாடையும் தேர்தல் ஆணையம் விதிப்பதில்லை என்பதை இங்கே நான் வலிமையாகவே பதிவு செய்கிறேன். தேர்தல் ஆணையம் இரட்டிப்பு வழிமுறையோடு, இரட்டிப்பு கவனத்தோடு ஆளும் கட்சியினரை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதும் எனது கோரிக்கையாக இருக்கிறது.